Welcome to Learn with Inven EC3271 Circuit Analysis Laboratory. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வந்து Transient Analysis of Oral and RC Circuits பத்தி பார்க்க போறோம். So first அதுக்கு முன்னாடி passive elementsனா என்னது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். So passive elementsனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா components that does not generate power. So இந்த components என்ன பண்ண போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனர்ஜி அதுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்க போகுது. அதுக்கு அடுத்து வந்து எனர்ஜியை வந்து தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்க போகுது. So examples of passive elements வந்து resistors, capacitors, inductors. Resistor, capacitor and inductor. Transient analysis படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா response of DC circuits. So response of DC circuitsல வந்து ரெண்டு response இருக்கு. ஒன்று transient response, இன்னொன்று வந்து steady state response. So இந்த graphical representation பார்த்தீங்கன்னா current வந்து I y-axisலையும் time t வந்து x-axisலையும் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அந்த பாசிவ் காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணும்போது அதோட எனர்ஜியை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுது, எப்படி டிசிபேட் பண்ணுது அப்படின்றது தான் வந்து இந்த அனாலிசிஸ். ஸோ ஒவ்வொரு காம்பனண்ட்டும் டைமுக்கு வந்து எப்படி வந்து கரண்ட்டோட பிஹேவியரை வந்து சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத வந்து தான் நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சியன்ட் அனாலிசிஸ் வந்து இதுதான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிரான்சியன்ட் அனாலிசிஸ் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ டிரான்சியன்ட் அப்படின்றது வந்து ஒரு சேஞ்ச். ஸோ இனிஷியலாக கரண்ட்டில் வந்து என்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, ஸோ இந்த டிரான்சியன்ட் அனாலிசிஸ்லேருந்து எப்போ வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸுக்கு போக போகுது, அதாவது அவுட்புட்டில் வந்து சேஞ்சஸ் இருக்க போது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் போகும்போது அந்த அவுட்புட்டில் வந்து எந்த சேஞ்சும் இருக்காது. ஸோ அதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ பாசிவ் காம்பனன்ட்ஸுக்கு எப்படி வந்து இந்த ரெஸ்பான்சஸ் வந்து இருக்க போகுது, எப்போல்லாம் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து இந்த பாசிவ் காம்பனண்ட் அச்சீவ் பண்ணும் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ ரெசிஸ்டர் இன் அ சர்க்கியூட். ஸோ ரெசிஸ்டரை மட்டும் வந்து நம்ம சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணி அதோட டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் அ சிம்பிள் சர்க்கியூட் விச் கன்சிஸ்ட் அ ரெசிஸ்டர் அண்ட் அன் இன்புட் வோல்டேஜ் சோர்ஸ், டிசி வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து ஒரு ஸ்விட்ச் இருக்குது. பிஃபோர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட், அதாவது ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக வந்து கரண்ட் வந்து கிடையாது, விச் இஸ் 0. ஆனால் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்க்கியூட்குள்ளே வந்து ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும், விச் இஸ் I. ஸோ ஆஃப்டர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு, ஆருக்கு அதாவது ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா V/R அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு டைம் பீரியட் வந்து வேரி ஆனதுக்கப்புறம் சர்க்கியூட் ரொம்ப நேரமாக க்ளோஸ் ஆனதுக்கப்புறமும் கரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக I is equal to V/R தான் இருக்க போகுது. ஸோ ஆஃப்டர் அ டைம் பீரியட் T is equal to 0 ப்ளஸ் ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சும் ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் வந்து V/R. ஸோ டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் அ ரெசிஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ண உடனேயும், ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் கழிச்சு கரண்ட் வந்து V/R தான் இருக்க போது அக்ராஸ் த ரெசிஸ்டர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பாசிவ் காம்பனண்ட் வந்து இண்டக்டர். திஸ் இஸ் அ எலக்ட்ரிக் சர்க்கியூட் which has an inductor and an input DC supply. So before the switch is closed, after the switch is closed and after a time period இண்டக்டரோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இனிஷியலாக ஸ்விட்ச் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி T is equal to 0. அதாவது இப்போ நம்ம ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணலை, ஸோ புதுசாக அந்த சர்க்கியூட்டை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இண்டக்டருக்கு அக்ராஸாக எந்த எனர்ஜியுமே கிடையாது. ஸோ T is equal to 0. எனர்ஜி அக்ராஸ் த, அதாவது மேக்னெட்டிக் எனர்ஜி அக்ராஸ் த இண்டக்டர் வந்து 0வாக இருந்துச்சுன்னா இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட் வந்து 0. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது, ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனேயும் அது வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடும். ஸோ ஓப்பன் சர்க்கியூட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அது வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிரும். எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் க்ராஸாக வந்து கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது இண்டக்டர் வந்து சார்ஜ் ஆயிரும். இப்போ திருப்பியும் நம்ம ஸ்விட்சை வந்து ஓப்பன் பண்ணிடுறோம். ஸோ இண்டக்டர் வந்து இப்போது சார்ஜ் பொசிஷனில் இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு மேக்னெட்டிக் எனர்ஜி வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து இண்டக்டரில் வந்து கரண்ட் I0 அப்படின்றது வந்து ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஸ்விட்ச் ஓப்பனில் தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணிட்டா இண்டக்டருக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I0. ஸோ கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த I0 எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆக்ட் அஸ் அ ஷார்ட் சர்க்கியூட். ஏன்னா கரண்ட் அக்ராஸ் த இண்டக்டர் வந்து குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஸோ திஸ் இஸ் அ transient analysis of an inductor.
Next நம்ம பார்க்க போகிறது transient response of a capacitor in a circuit. This is a basic circuit which consists of a capacitor C and a DC voltage source. So capacitor எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டக்டருக்கு எடுத்த அதே கண்டிஷன்ஸ் தான் எடுக்க போகிறோம். ஸோ நான் ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணலை. ஸோ கெப்பாசிட்டரில் எந்த ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியும் இல்லை. ஸோ இப்போ வந்து கெப்பாசிட்டர் as such தான் இருக்குது. ஸ்விட்ச் க்ளோஸ் பண்ண உடனே கரண்ட் வந்து ஹையாக இருக்கும். அதனால கெப்பாசிட்டர் will act as a short circuit. போக போக வந்து கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆக தொடங்கின உடனேயும் இட் will act as an open circuit. ஸோ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ சார்ஜ் ஆக தொடங்கிறது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ஒரு கரண்ட் ஐ வந்து ஃப்ளோ ஆகும். கெப்பாசிட்டர் சார்ஜிங். ஸோ சார்ஜ் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக வந்து ஒரு வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஸ்விட்சை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமும் கெப்பாசிட்டரில் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இருக்க போகுது. ஸோ ஸ்விட்சை க்ளோஸ் பண்ண உடனேயும் V0 வோல்டேஜ் வந்து கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கும். கொஞ்ச நேரம் கழித்து போக போக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் ஆன எலக்ட்ரிக் எனர்ஜி எல்லாம் டிஸ்சார்ஜ் ஆக தொடங்கிடும். ஸோ ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம் பீரியட் வந்து கெப்பாசிட்டர் வந்து ஓப்பன் சர்க்கியூட்டாக மாறிடும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் அ கெப்பாசிட்டர் இன் அ சர்க்கியூட். ஸோ இந்த சேஞ்சஸ் அதாவது இனிஷியலாக கெப்பாசிட்டர் ஒரு வோல்டேஜ் வந்து V0 அதுக்கப்புறம் டிக்ரீஸ் ஆகி ஆகி ஜீரோக்கு வருது இல்லைங்களா, இதுதான் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ சேஞ்ச் இன் தி அவுட்புட். ஸோ இப்போ நம்ம வந்து தனித்தனியாக பாசிவ் காம்பனன்ட்ஸோட ரெஸ்பான்சஸ் பார்த்தோம். ஸோ இப்போ வந்து நம்ம ரெஸ்பான்சஸை வந்து சேர்த்து பார்க்க போகிறோம். ஸோ டிரான்சியன்ட் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு சர்க்கியூட்டுக்கு நம்ம டிரான்சியன்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஒன்று ஆரல் சர்க்கியூட், இன்னொன்று வந்து ஆர்சி சர்க்கியூட். ஸோ இதில் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து ரெண்டு டைப்பாக இருக்குது. சோர்ஸ் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ், இன்னொன்று வந்து ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். ஸோ ரெண்டு சர்க்கியூட்ஸுக்குமே சோர்ஸ் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுது, ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆரல் சர்க்கியூட். ஸோ ஆரல் சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டரும் ஒரு இண்டக்டரும் நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அனாலிசிஸ் அதாவது சோர்ஸ் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் அ பேசிக் சர்க்கியூட். இதில் வந்து ரெசிஸ்டர் ஆர் இருக்குது, இண்டக்டர் எல் இருக்குது, கரண்ட் சோர்ஸ் இருக்குது, ஒரு ஸ்விட்ச் இருக்குது. இனிஷியலாக அதாவது பிஃபோர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு வந்து இண்டக்டருக்கு அக்ராஸாக ஒரு கரண்ட் ஐஎல்னு ஃப்ளோ ஆகுது. ஸோ இந்த கரண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ பிஃபோர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்ட் current across the inductor is equal to the source current. Next, after the switch is close பண்ண உடனேயும் current across the inductor is also equal to the source current. ஆனால் சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த ரெசிஸ்டர் வந்து உங்களுக்கே தெரியும் ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இது ரெசிஸ்ட் பண்ண இண்டக்டரோட கரண்ட் வந்து குறைஞ்சிட்டே போயிடும். இதுதான் வந்து டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்புட் சோர்ஸ் வந்து இருக்காது. ஸோ இன்புட் சோர்ஸ் இல்லாமலே வந்து இந்த இண்டக்டரில் இருக்கிற அந்த மேக்னெட்டிக் எனர்ஜி அதாவது கரண்ட் வந்து இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற அந்த கரண்ட் வந்து குறைஞ்சிட்டே வந்துடும். ஏன்னா ரெசிஸ்டர் வந்து ஃப்ளோ ஆஃப் த கரண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இனிஷியலாக இண்டக்டரில் இருக்கிற கரண்ட் வந்து I0 which is the source current. போக 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 என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெசிஸ்டர் வந்து ரெசிஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்து கரண்ட் பிகம்ஸ் 0. This is the source free response of a oral circuit. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். அதே ஆரல் சர்க்கியூட் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து பிஃபோர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு வந்து கரண்ட் அக்ராஸ் த இண்டக்டர் IL is equal to 0. ஸோ ஆஃப்டர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு வந்து கரண்ட் ஃப்ளோ ஆக தொடங்குது. இனிஷியலாக வந்து கரண்ட் வந்து 0 தான். ஏன்னா அப்போ தான் நம்ம ஸ்விட்சை க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த ஒரு எனர்ஜியும் வந்து இண்டக்டரில் இருக்காது. ஸோ IL is equal to 0. ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம் பீரியட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இண்டக்டருக்கு அக்ராஸாக வந்து IL அப்படின்ற கரண்ட் வந்து ஃப்ளோ ஆகும். இந்த IL அப்படின்ற கரண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இனிஷியலாக 0வாக இருக்கும். போக 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 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அட் அ பர்டிகுலர் டைம் பீரியட் IL வந்து சோர்ஸ் கரண்ட்டை ரீச் பண்ணுதோ அதுக்கப்புறம் வந்து த கரண்ட் வில் நாட் சேஞ்ச், ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸுக்கு போயிடும். ஸோ 0ல் இருந்து சோர்ஸ் கரண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். சோர்ஸ் கரண்ட் ரீச் ஆனதுக்கப்புறம் இட் இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். ஸோ இந்த ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ் ரிலேட்டடாக இருக்க சர்க்கியூட்டை வந்து நம்ம மல்டிசிமில் டிசைன் பண்ணி பார்த்துடலாம். திஸ் இஸ் அ சர்க்கியூட் டயக்ராம் ஆஃப் அன் ஆரல் சர்க்கியூட்.
ஸோ ஆர் வந்து 1 கிலோ ஓம்ஸ், எல் வந்து 0.01 ஹென்ரி. நம்ம இன்புட் வந்து ஒரு ஏசி சோர்ஸ் வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதோட டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ் வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. திஸ் இஸ் அ சோர்ஸ் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ். அதனால் கரண்ட் வந்து இனிஷியலாக இன்க்ரீஸ் ஆகி போக போக வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஆரல் சர்க்யூட் இஸ் வெரிஃபைடு யூசிங் மல்டிசிம் டிசைன். ஸோ ஆரல் சர்க்யூட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆர்சி சர்க்யூட். ஸோ ஆர்சி சர்க்யூட் கன்சிஸ்ட் ஆஃப் அ ரெசிஸ்டர் அண்ட் அ கெப்பாசிட்டர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து சோர்ஸ் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ். திஸ் இஸ் த பேசிக் சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் on RC circuit. ரெசிஸ்டர் R இருக்கு, கெப்பாசிட்டர் C இருக்கு, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம். It is a DC voltage source. So before the switch is closed, voltage across the capacitor is V. So source voltage வந்து capacitor அப்படியே எடுத்துக்கும். After the switch is closed, so switch close பண்ண உடனேயும் VC is equal to V. Voltage across the capacitor வந்து source voltage தான். ஆனால் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கரண்ட் ஐ வந்து ஃப்ளோ ஆக தொடங்கிடும், கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக தொடங்கிடும். ஸோ வோல்டேஜ் வந்து என்ன ஆக தொடங்கிடும் அப்படின்னா, சோர்ஸ் வோல்டேஜ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகி ஜீரோக்கு வந்துடும். ஸோ இது வந்து என்னதுன்னா சோர்ஸ் ஃப்ரீ ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் நம்ம ஆர்சி சர்க்யூட்ஸில் பார்க்க போகிறது வந்து ஃபோர்ஸ்டு ரெஸ்பான்ஸ். ஸோ அதே ஆர்சி சர்க்யூட் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த ஆர்சி சர்க்யூட்டில் பிஃபோர் த ஸ்விட்ச் இஸ் க்ளோஸ்டு, VC is equal to 0. So voltage across the capacitor வந்து 0வா இருக்கு. After the switch is closed, உடனே க்ளோஸ் பண்ணதுனால கெப்பாசிட்டரில் எந்த சார்ஜ் இருக்க போகிறதில்ல. ஸோ voltage across the capacitor is 0. பட் ஆஃப்டர் அ பர்டிகுலர் டைம் பீரியட் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கெப்பாசிட்டர் வந்து சார்ஜ் ஆக தொடங்கிடும். ஸோ சார்ஜ் ஆகும்போது இனிஷியல் வோல்டேஜ் 0லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி சோர்ஸ் வோல்டேஜை வந்து அட்டென்ட் பண்ணிடும். ஸோ இனிஷியலாக சோர்ஸ் வோல்டேஜ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் இட் ஸ்டார்ட்ஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். அதுக்கப்புறம் வோல்டேஜில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்க போகிறதில்ல. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸுக்கு போயிடுது. ஸோ இனிஷியலாக 0லேருந்து சோர்ஸ் வோல்டேஜ் அட்டென்ட் பண்ணுற வரைக்கும் இட் இஸ் அ டிரான்சியன்ட் ரெஸ்பான்ஸ். சோர்ஸ் வோல்டேஜ் அட்டென்ட் பண்ணதுக்கப்புறம் இட் இஸ் அ ஸ்டெடி ஸ்டேட் ரெஸ்பான்ஸ். இந்த அனாலிசிஸையும் நம்ம வந்து மல்டிசிமில் டிசைன் பண்ணி பார்த்துடலாம். திஸ் இஸ் அ சர்க்யூட் டயக்ராம் ஆஃப் அன் ஆர்சி சர்க்யூட். ஆர் வந்து 1 கிலோ ஓம்ஸ், கெப்பாசிட்டர் வந்து 10 மைக்ரோஃபாரட், இன்புட் வந்து ஒரு ஏசி வோல்டேஜ் சோர்ஸ் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நம்ம வந்து டிரான்சியன்ட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு இனிஷியலாக வோல்டேஜ் வந்து 0வா இருக்குது, போக போக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஹென்ஸ் டிரான்சியன்ட் அனாலிசிஸ் ஆஃப் ஆர்சி சர்க்யூட் இஸ் வெரிஃபைட் யூஸிங் அ மல்டிசிம் டிசைன். Keep coding with Invent. Keep learning with Invent. Thank you.